அனைவருக்கும் இனிய வணக்கம். இது கதைப்போமா வித் ஆர்கே. தமிழ்நாட்டில் உள்ள ஆகச்சிறந்த எழுத்தாளர்களினுடைய அனுபவங்களையும் அவர்களுடைய படைப்புகளையும் உங்களுக்கு கடத்துவதாங்க இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. அந்த வகையில முத்துக்குமார் அப்பாவை பற்றி ஒரு கதை எழுதியிருப்பார். நட்சத்திரங்களின் தேசம்னு அந்த அனுபவத்தினுடைய பெயர். அப்பா அழைப்பதும் சுகம், அழைக்கப்படுவதும் சுகம். அப்பா புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாசம்னு முத்துக்குமார் அந்த கதை இப்படிதான் ஆரம்பிப்பாரு. பகலை சூரியன் பாதுகாக்கிறது, இரவை நிலவு பாதுகாக்கிறது. ஆனால் 24 மணி நேரமும் அப்பாக்கள் தான் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள்னு முத்துக்குமார் அந்த கதையை ஆரம்பிப்பார். எங்க வீடு சாதாரண குடிசைங்க. அந்த சாதாரண குடிசைக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு முருங்கை மரமும் இந்த வீட்டை சுத்தி சாணம் மெழுகிய தரையாகவும் எங்க வீடு எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய இடமாவே இருக்கும். எங்க வீட்டினுடைய சிறப்பம்சமே எங்க வீட்டில் 2 பேர் நாங்க இருந்தாலும் கூட வீட்டை சுத்தி புத்தகங்கள் மட்டுமே இருந்தது அப்படின்னு அந்த கதையை ஆரம்பிப்பார். முத்துக்குமார் அவர்களுக்கு அம்மா கிடையாது. அவர் சொல்லுவாரு, எனக்கு அம்மா இல்லாத குறையை எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் தான் நிரப்பியது. அதில் வரக்கூடிய அம்புலி மாமாவும் காமிக்ஸ் தொடரையும் படிக்க 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 புத்தகங்களுக்கும் எனக்கும் உண்டான அந்த பந்தம் ஒரு தாய்க்கும் சேய்க்கும் உண்டான பந்தம் மாதிரி எங்க வீட்டில் அது தொடர்ந்து கொண்டே இருந்தது. எங்க அப்பா அத்தனை புத்தகங்களையும் வீட்டில் வாங்கி சேக வச்சிருந்தாரு. இத்தனூண்டு வீட்டில் எப்படா அத்தனை புத்தகங்களை வச்சிருந்தாருன்னு நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு 4 புத்தகம் தர உங்க பையனை கொடுத்துறீங்களான்னு கேட்டாக்க ஒருவேளை என்னைய கூட அவர் வித்திருப்பார் போல. அப்படி வீட்டை சுத்தி அவ்வளவு புத்தகங்கள் வச்சிருப்பாங்க. இது எல்லாவற்றையும் தாண்டி எங்க அப்பா எப்பயுமே வீட்டு கதவை அடைக்கவே மாட்டாரு, வீட்டு கதவை சாத்தவே மாட்டாரு. புத்தகங்களை திருடுறதுக்காக ஒரு திருடன் வீட்டுக்குள்ள வரமாட்டான் அப்படின்றத அவர் ஆணித்தரமா நம்பினாரா என்னன்னு தெரியல. எப்பயுமே எங்க வீட்டுல கதவே சாத்த மாட்டோம். எங்க வீட்டை சுத்தி எப்பயுமே அந்த புத்தகங்கள் மட்டுமே இருந்துட்டே இருக்கும். ஒரு முறை ஒரு கோடை விடுமுறைக்கு நான் விளையாடிட்டு இருக்கும்போது எங்க அப்பா என்னை கூப்பிட்டாரு. நான் நண்பர்களோட விளையாடிட்டு இருந்தேன். எங்க அப்பா என்னை கூப்பிட்டு ஒரு 10 புத்தகங்கள் என் கையில கொடுத்தாரு. அதுதான் என் வாழ்க்கையை திசை திருப்பியது அப்படின்னு முத்துக்குமார் சொல்லியிருப்பாரு. பகத்சிங் அவர்களுடைய புத்தகம், மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதை, உவே சுவாமிநாத ஐயரினுடைய புத்தகம், இப்படி தஸ்தாவெஸ்கியினுடைய வெண்ணிற இரவுகள், லியோ டால்ஸ்டாயினுடைய குற்றமும் தண்டனையும், இப்படிப்பட்ட புத்தகங்கள் தான் எனக்கு வாழ்க்கையினுடைய கதவுகளை திறந்து வச்சது. அந்த 10 புத்தகங்கள்ல படிக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு படித்து கொண்டே இருக்கணும்னு தோணுச்சு. இன்று வரை ஒரு நாளைக்கு 4 மணி நேரமாவது நான் படிக்காமல் தூங்குவதே இல்லை. எங்க அப்பாவை உற்று இருக்கக்கூடிய அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வட்டிக்கு விடுவாங்க, காசை சேர்த்து வைப்பாங்க, பேங்க்ல போடுவாங்க. இப்படியெல்லாம் செஞ்சு அவங்க வாழ்க்கை முறை அவ்வளோ அருமையா இருந்தது. நல்ல வீட்டில் இருந்தாங்க, அவங்க பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க வச்சாங்க, நல்ல சுற்றுச்சூழல்ல இருந்தாங்க. நான் எங்க அப்பா கிட்ட போய் கேட்டேன், ஏன்பா என்னுடைய நண்பர்கள்லாம் அவங்க வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போறாங்க, அவங்க வீடெல்லாம் அழகா இருக்கு, நான் எப்பயாவது என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரணும்னா எப்படிப்பா நம்ம குடிசை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது, வீடு பூரா புத்தகம் மட்டும்தான் இருக்கு, நான் எப்படிப்பா என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வர்றதுன்னு கேட்டேன். எங்க அப்பா சொன்னாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரணும்னா இரவு நேரத்துல கூட்டிட்டு வாப்பா. ஏன்னா அப்படின்னு நான் எங்க அப்பா இப்படி படுத்து இருந்தேன் நைட்டு நேரத்துல. ஏன்னா இப்ப மேல பாரு, நட்சத்திரங்கள் தெரியுதா, இப்படிப்பட்ட நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே தூங்கக்கூடிய பாக்கியம் நமக்கு தான்ப்பா கிடைச்சிருக்கு. நம்ம வீடு ஒரு நட்சத்திரங்களின் தேசம். எந்த வீட்டிலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நமக்கு என்ன தெரியுமா இருக்கு? வீட்டை சுற்றி புத்தகங்களும் வீட்டிற்கு மேலே வானமும் இருக்கிற மாதிரி தூங்கும் பொழுது நட்சத்திரத்தை ரசித்து கொண்டே தூங்கக்கூடிய வரம் நம்ம வீட்டுக்கு தான்ப்பா கிடைச்சிருக்கு. நம்ம வீடு நட்சத்திரங்களின் தேசம்பா. உன்னுடைய நண்பர்கள் வரணும்னா இரவு நேரத்தில் அழைச்சிட்டு வா. இரவு நேரத்தில் படுத்துக்கொண்டே நட்சத்திரங்களை ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை உன்னுடைய நண்பனுக்கும் நீ கொடுக்கலாம்ப்பான்னு எங்க அப்பா சொன்னாரு. எனக்கு அப்ப ரொம்ப மெய் சிலிர்த்து போச்சு. இதெல்லாம் முடிஞ்சு நான் என் மகனோட பேசிட்டு இருக்கும்போது, ஆதவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், உங்க தாத்தா நிறைய கடன் வாங்கி வச்சிருந்தாரா, அந்த கடனை பூரா அப்பா தாண்டா அடைச்சேன் அப்படின்னு என் மகன்கிட்ட சொன்னேன். ஏன்பா தாத்தா கடன் வாங்கினாருன்னு கேட்டா, உங்க தாத்தா நிறைய படிப்பாருப்பா, புத்தகங்களா படிக்கிறேன்னு சொல்லி புத்தகங்களா வாங்கி வாங்கி வச்சிருந்தாருப்பா, அதனாலே நிறைய கடன் வந்துச்சு, அந்த கடனை பூரா நான் தான்ப்பா அடைச்சேன் அப்படின்னு. நல்ல விஷயம் தானப்பா, நல்ல விஷயம் தானே, நீயும் படிப்பா, நீயும் கடன் வாங்கி கூட புத்தகங்கள் வாங்கி படிப்பா, நான் அந்த கடனை அடைக்கிறேன்ப்பான்னு என் பையன் சொன்னான். அப்பொழுது என் மகனின் கண்களை உற்று பார்த்தேன். அந்த கண்களுக்குள் நட்சத்திரம் மிளிர்ந்ததுன்னு முத்துக்குமார் அந்த கதையை முடிச்சிருப்பாருங்க. அப்பா அழைக்கப்படும் பொழுதே ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு உறவு.
மதுரையில அழகர் ஆத்துல இறங்குறாருன்னு ஒரு வைபவம் நடக்கும். எல்லாரும் வந்து குழந்தைகளை இடுப்புல தானே தூக்குவாங்க. அம்மாக்கள் பாத்தீங்கன்னா குழந்தைய இடுப்புல தூக்குவாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? நான் பார்த்த உலகத்தை நீயும் பார்க்கணும் மகனேன்னு அம்மா வந்து இடுப்புல தூக்குவாங்களாம். அப்பா என்ன தெரியுமா பண்ணுவாரு? தோல்ல தூக்குவாருங்க. தான் பார்க்காத உலகத்தையும் நீ பார்க்கணும்பான்றதுக்காக அப்பா தோல்ல தூக்குவாராம். இன்னைக்கு ஒருத்தர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிட்டாங்க, இன்னைக்கு ஒருத்தர் டாக்டர் ஆயிட்டாங்க. அப்பாவினுடைய கடைசி மாத சம்பளத்தை தான் முதல் மாத சம்பளமாக வாங்குகிறேன்னு ஒரு பையன் மார்த்தட்டினானா என்ன தெரியுமா அர்த்தம்? அவனுடைய உயரம் அவன் தந்தையின் தோள் மேல் அமர்ந்திருப்பதால் அவனுக்கு கிடைத்திருக்கிறதுன்னு அர்த்தங்க. அப்படியா தந்தையினுடைய அவ்வளவு ஆகச்சிறந்த விஷயத்தை இந்த கதையில கடத்திருப்பார். வள்ளுவர் சொல்லுவார்ல, தந்தை மகற்காற்று உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள்ளெனும் சொல்லுன்னாருங்க. அப்படிப்பட்ட அப்பாவிற்கும் மகனுக்குமான அந்த உறவை நட்சத்திரங்களின் தேசம்னு நாமத்துவார் ரொம்ப அருமையாக அந்த கதையில கடத்திருப்பாரு. முடிஞ்சா நீங்களும் அந்த கதையை படிச்சு பாருங்க. இதே போல ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கே. நன்றி, வணக்கம்.